पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் ஸ்ரீ வெங்கடேச திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 324வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். அனைத்து முனிவர்களும் வந்தார்கள், வணங்கினார்கள், முனிஸ்ரேஷ்டா என்று பாராட்டினார்கள் என்று சென்ற திருநாமத்தின் விளக்கத்திலே பார்த்தோம். நாரதர் மேலே தொடர்கிறார். அப்பொழுது எம்பெருமான் அவர்களை பார்த்து புன்னகித்தான் கண்ணன். ஆனால் அவர்களுக்கு காட்சியளிப்பது பத்ரிகாசிரம முனியாக, தவம் செய்யும் பத்ரி முனிவனாக காட்சியளிக்கக்கூடிய கண்ணபிரான் திருவேங்கடமுடையார் அந்த முனிவர்களை பார்த்து சொன்னான், முனிஸ்ரேஷ்டன் என்று என்னை பாராட்டினீர்கள், நன்றி, வணக்கம். ஆனால் நான் பத்ரிகாசிரமத்தில் இருக்கும் பொழுது என்னை அன்போடு உபசரித்த இன்னொரு முனிவன் தான் உண்டு, நரன் என்கிற முனி. நாராயணனுக்கு சிஷ்யனாக நரன் என்கிற முனியாக நாராயணனே வடிவெடுத்தான். நானே இன்னொரு வடிவத்தண்டு என்னை பாராட்டின்னு இருந்தேங்க. பல பேருக்கு அந்த கஷ்டம்தான். பார்த்தீங்களா, ஆடியன்ஸே கிடையாமல் நாமே ஆடியன்ஸு பிரச்சனை உபன்யாசம் பண்ணால் எப்படி இருக்கும்? டிவி சேனலில் பின்ன எப்படி பண்ணுறீங்கன்னா, நம்ம டிவி சேனலில் மட்டும் ஸ்பெஷல் எஸ்விபிசியில் நம்ம ரமேஷ் முன்னாடி இருப்பார், அவர் கேட்டு ரசிப்பார். அதுவே 1000 பேர் ரசிச்சார், ஆனந்தமாக இருக்கும். அவர் ரமேஷுக்கு தமிழும் தெரியும், ரசிக்கிற அன்பும் பண்பும் உண்டு, ரசிப்பார். அந்த மாதிரி நாராயணனுக்கு ஒரு ரசிக்கிறதுக்கு ஒரு சிஷ்யன் வேண்டும். அவனுக்கு பாவம் எனக்கு ரமேஷ் கிடைச்சா மாதிரி கிடைக்கல. அதனால் அவர் என்ன பண்ணார், தானே நரனாக மாறி முன்னாடி வச்சுட்டார். அப்படி நரன் என்கிற முனிவர் வணங்க நாராயணன் ஆகிற முனிவன் அங்கே இருக்கான். நரன் என்று ஒரு முனி அவனுக்கு பிரியனாக இருக்கான். உலகத்திலே ஆச்சாரிய சிஷ்யர்கள் எப்படி இருக்கணும்னு காண்பிப்பதற்காக பகவான் நரநாராயண அவதாரம் எடுத்ததாக சொல்கிறார். அந்த எம்பெருமான் 8 சக்கர ரதத்தில் உட்கார்ந்துருக்காராம். அந்த அது வண்டியில் உட்காந்து தான் உபன்யாசம் பண்ணுறான் அந்த பெருமாள். இப்போல்லாம் சில பேர் இப்படி பிரச்சாரம் பண்ணுறச்சே கார்லேயே நின்று பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதை ஆரம்பித்து வச்சதே பத்ரிகாசிரமத்து பெருமாள் தான். அவர் ஒரு தேரில் 8 சக்கரம் பூண்டிய தேரில் உட்கார்ந்து ரஷ்டாட்சர உபதேசம் பண்ணுறார். அந்த பந்துஸ்ததாம் பத்ரிகாசிரம தாபசகா என்று தேசிகன் கொண்டாடுறார் அவர். அந்த எம்பெருமான் என்ன செஞ்சா, எனக்கு ஒரு முனி தான் பத்ரிகாசிரமத்தில் இருந்த பொழுது இருக்கிற பொழுது நரன் என்கிற நானே வடிவம் எடுத்துட்டு எனக்கு ஒரு முனி இது வணங்க முனி பிரியன் என்று சொல்லிட்டு இருந்தேன்.
ஆனால் அன்பர்களே, ரிஷிகளாகிய நீங்கள் பலர் இன்று வந்து உங்கள் மனைவியரோடு என்னை வணங்கி வழிபடுகிறீர்கள். எனக்கா அன்னத்தை உங்கள் வீட்டு மனைவிகள் கொண்டு வந்தது போக மறுபடியும் இவ்வளோ அன்னம் நீங்களும் கொண்டு வந்திருக்கீர்கள். இந்த பக்ஷணங்கள் உனக்கு தான் கிருஷ்ணா என்று பக்ஷங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். என்னுடைய அன்பு உங்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் என்கிட்ட அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுது நான் முனிகளுக்கு பிரியனாயிட்டேன். சமஸ்கிருதத்தில் ஒரு முனிக்கு பிரியமானாலும் முனி பிரியன்தான், பல முனிகளுக்கு பிரியமானாலும் முனி பிரியன் தான். அந்த காம்பவுண்டோட முனினாம் பிரியகா முனியக பிரியகா எப்படி சொன்னாலும் முனி பிரியகான்னு தான் ரிசல்ட் கிடைக்கும். அந்த பேரனுடைய கடைசி வடிவத்தில் ஏமாந்து போகக்கூடாது. சொல்கிறானாம், பத்ரிகாசிரமத்து முனிவனாகிய முனியே என்று நம்மாழ்வாரால் போற்றப்பட்ட பெருமான் உண்மையிலேயே நான் முனினாம் பிரியராக என்றானேன். ஆகையினால எனக்கு இந்த கிருஷ்ணாவதாரத்தில் ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. அந்த நாராயணன் தான் நான் கிருஷ்ணா வந்திருக்கேன், நரனாகிய முனிவன் எனக்காக பிறந்து இப்பொழுது காத்துருக்கான் பாண்டவர்களில் ஒருவனாக அர்ஜுனனாக. நாங்கள் முனிப்பிரியனாக இருந்து அந்த இதனும் ஒரு அசுரனோட கவச்சம் தாங்கி அந்த அசுரோட சகஸ்திர கவச்சம் என்கிற அசுரோட சண்டை போட்டோம். 1000 கவச்சங்கள், அதில் 999 கவச்சத்தை உடைச்சாயிடுது. கடைசியில் ஒரு கவச்சம் பாக்கி, அத்தோடவும் பூலோகத்தில் வந்து பிறந்து எங்களை படுத்துறேன்னு இருக்கான். அப்போ ஏற்பட்ட அவன் எங்களில் ஒருத்தனான சூரியன்ட்டே சரணம் அடைஞ்சு அடுத்த பிரிவில் எங்களோட சண்டை போட வந்திருக்கான், கர்ணனாக பிறந்திருக்கான். இப்பொழுது அவனையும் சம்மரித்து பூலோகத்தில் பூபாரம் இல்லாமல் பண்ண வேண்டிய பெரிய பொறுப்போட வந்திருக்கிற எனக்கு ஒரு நரமுனி இல்லாமல் இத்தனை நரமுனிவர்கள் நீங்கள் வந்து அன்பை பொழிந்தீர்களே, இன்றுதான் நான் முனிப்பிரியன் ஆனேன் என்று புன்முறுவல் பூத்தபடி சொன்னானாம் கோபப்பிரியனான கண்ணன். கண்ணா, நீ கோப்பிரியன், நீ கோபர்கள் பிரியன், நீ கோபிகளுக்கு பிரியன், ஆனால் இன்று எங்களுக்கும் பிரியனானாய். இத்தனை நாக நாங்கள் இதை உணரலை. பிரீத்தி இல்லாமல் நாங்கள் பண்ணினோம் எல்லா காரியத்தையும். ஏதோ சடங்குகளை சொல்லி மந்திரங்களை சொரத்தோடு சொல்கிறோம், தப்பில்லாமல் சொல்கிறோம், சொன்ன விழுந்த உணர்ச்சி வைக்கலை. அதனால் அவர்கள்லாம் அந்த வார்த்தைகள் எல்லாம் உயிரற்ற வார்த்தைகளாக சொல்லின்றோம் மந்திரத்தை. ஆனால் நாங்கள் அப்படி சொன்னாலும் அருள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் வாய்ப்பை கொடுத்து எங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணைவரை கொடுத்தாய். அவர்கள் எங்கள் கண்ணை திறந்து வைத்தார்கள். அந்த திறந்த கண்ணோடு வந்து உன்னை இன்று வணங்கினோம். அப்பொழுதுதான் இந்த பிரீத்தியினுடைய விஷயம் புரியுது. நீ எங்களை எவ்வளோ அன்போடு பார்க்கிறாய் கிருஷ்ணா, நாங்களும் உங்களை அந்த அன்போடு தானே மந்திரம் சொல்லி ஜபிச்சிருக்கணும். நாங்கள் ஏதோ மந்திரத்தை சரியாக சொல்லிட்டா போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். அதுக்கு உன்னை தியானம் பண்ணினாலும் அன்புடன் பண்ணோம் என்று சொல்ல முடியாது. அன்பிலன்றி ஆழியானை யாவர் காண வல்லரே என்பார்கள். எம்பெருமானே, அன்போடு உன்னை வணங்க வைத்தாயே, நீ எங்களுக்கு பிரியமானவனாயிட்டாய் முனிப்பிரியா என்று அவர்கள் கோஷித்தார். அப்படி அந்த யமுனைக்கரை முனிவர்கள் முனிப்பிரியா என்று பட்டம் கொடுத்து கோஷித்தது என் காதில் இன்னும் ஒலிக்கிறது. நாரதர் சொல்கிறார் வசிட்டர்கிட்ட. அதனால் நான் இந்த 324 திருநாமத்தை அந்த நிகழ்ச்சியை நெஞ்சிலே வைத்து கொண்டு சொல்கிறேன். எங்கள் வசிஷ்டரே, நாமும் முனிவர்கள் தான், நீரும் முனிவர் நானும் முனிவர். ஆனால் நாமெல்லாம் அவன் எப்படி பார்க்கணும்? நீர் பார்த்தீருங்கிறார். ரிஷயோவா இந்திரம் பிரத்யக்ஷம் நாபஷ்யன் தம் வசிஷ்ட பிரத்யக்ஷம் அபஷ்யதுன்னு வேதமே. அந்த எம்பெருமானின் நேரை பார்த்தீர் என்று உமக்கு பெருமை சொல்கிறது வசிஷ்டரே. இருந்தாலும் கூட அந்த முனி பத்னிகளுக்கு இருந்த அந்த அன்பு நமக்கு இருக்குமா தெரியலையேன்னு நான் வசிஷ்டர். அந்த அன்பு வருவதற்கு என்ன பண்ணணும்? அந்த அன்பு வருவந்தால்தான் அவன் முனிப்பிரியன், முனிகளுக்கு பிரியமாக இருப்பான், முனிவர்களுக்கும் அவன் பிரியமா, முனிவர்களும் அவனுக்கு பிரியமாக இருப்பார். அவனுக்கும் நம்மக்கிட்ட அன்பு இருக்கணும், நாமும் அவன்கிட்ட அன்பு செலுத்தணும். அப்படி பரஸ்பரமான அன்பு வளர்வதற்கு இந்த வரலாறு உதவும் என்று வசிஷ்டர் ரசிக்க நாரதர் சொன்னார். அதனால் அன்பர்களே,
இந்த 324வது திருநாமத்தை அந்த பின்னணியிலே உணர்ந்து ஜெபியுங்கள். இதற்கான வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை சொல்கிறேன், கேளுங்கள். நாராயணோகம் முனினா நரேண சேவ்யே பதர்யா மத சம்பிரதீக தானே சமேதிர் பகுபிர் முனீந்திரேகி முனி பிரியோகம் திதி நாம தன்மே என்று பகவானே சொல்லிக்கொண்ட மாதிரி இந்த ஸ்லோகத்தை ரசிக்கும். அகம் சேவ்யே, நான் வணங்கப்படுகிறேன். அப்பேற்பட்டவன் நான் முனிப்பிரியனாகிறது இன்றுதான் என்று நாராயணனே அந்த திருநாமத்தை சொல்லிக் கொண்டதை ரசித்து நாரதர் முனிப்பிரியகா என்ற திருநாமத்தை இங்கே சொல்கிறார். இதற்கான தமிழை கேளுங்கள். வதரியில் ஒரு முனி நரன் வணங்க தவமுனியாக இருந்தேன், இங்கே பல முனிவர் வணங்கு முனியானேன் என்றான். எனவே முனிப்பிரியன் ஆனானே எம்பெருமான். இதை தியானம் செய்து கொண்டு சொல்லீர்களானால், எம்பெருமான் திருவடிவத்தை தியானம் செய்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜெபித்தால், நாமும் வரட்டு உணர்ச்சியற்ற மந்திரங்களை சொல்லாமல் பக்தி உணர்ச்சியோடும் அனுபவித்து பரவசமாக அவனை தியானம் செய்து வழிபடலாம். எங்கே என்னுடன் சேர்ந்து ஜெபியுங்கள். முனிப்பிரியாய நமஹா, நமோ வெங்கடேஷாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।